Hi friends and families, welcome to my channel Lila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபைப்ராய்டுனா என்ன, அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அது எதனால் வருது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஃபைப்ராய்டு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஆனால் எப்படி எனக்கு ஃபைப்ராய்டு வந்ததுன்னு தெரியல, நான் நல்லா சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக இருக்கேன், வெயிட் நார்மலாக இருக்குது, ஆனால் எதனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு நிறைய பேர் வந்து இந்த டவுட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் இந்த டவுட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. சிஸ்டர், நான் நல்லா தான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறேன், நேச்சுரல் ரெமடிஸ் நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்கேன், திடீர்னு எனக்கு ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எதனால் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ப்ரெக்னன்சி டிப்ஸும் சரி, இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த காரணத்தினால அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஏஜ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, எந்த ஏஜ்லேருந்து நமக்கு வந்து ஃபைப்ராய்டு வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து, அதாவது 20, 30, 40 இந்த ஏஜுக்குள்ளே நமக்கு ஃபைப்ராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. காரணம், நமக்கு வந்து எந்த டைமில் வந்து நமக்கு கர்ப்பப்பை வந்து ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஈஸியாக ஃபைப்ராய்டு வர்ற நம்மளை வந்து அதாவது அது அந்த காஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே நம்ம மெனோபாஸ், அதாவது 45 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் வந்து நமக்கு நின்றுடும், அதுதான் வந்து நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏஜுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு 40 இயர்ஸில் தான் இருக்குது ஃபைப்ராய்டு வந்திருக்கு அப்படின்னா அவங்களாம் ஒரி பண்ண தேவையே இல்லை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவே தன்னால் சுருங்கிடும், அதனால எந்த ப்ராப்ளமும் பெருசாக வராது. இன்பிட்வீனில், அதாவது 20, 30ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனால நமக்கு இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், நமக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியாமையும், இல்லை அதனால நமக்கு வர ப்ளீடிங்காக இருக்கட்டும், ரெக்கரண்ட் ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வர்றதுக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் இதுதான் ஒரு காரணம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் தான் 20 to 30 ஏஜுக்குள்ளே தான் அதிகமாக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஃபைப்ராய்டு இருந்துச்சு 40 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா அதுவே சுருங்கிடும். இதுதான் வந்து ஏஜ் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஃபைப்ராய்டு ஆல்ரெடி இருந்திருக்கு, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விமன் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க அப்படின்னாலும், இப்போது உங்கள் மதருக்கு ஆல்ரெடி ஃபைப்ராய்டு இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இல்லை ரிமூவ் பண்ணியிருந்தாலும், உங்கள் மதருக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதை விட 3 மடங்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலியில் மதருக்கு இருக்கிற ப்ராப்ளம் மகளுக்கும் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அடுத்து இப்போ அதிகமாக எந்த ரீஜியனில், அதாவது எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமனுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஃபைப்ராய்டு வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க கம்பேரிட்டிவ்லி இந்தியன் விமன். அதே மாதிரி மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற ஒரு விஷயம், வெயிட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் வெயிட்டாக இருக்கேன் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வெயிட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும், நமக்கு சிஸ்ட்டு எல்லா ப்ராப்ளமும் அதாவது கர்ப்பப்பையில் வர பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு காரணமே வந்து வெயிட்டு தான். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, நார்மலாக டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க, நார்மலாக தான் இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகுதுன்னா தயவு செஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கர்ப்பப்பை உடனே நீங்கள் போய் செக் பண்ணணும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா, இர்ரெகுலராக இருக்கா, ப்ளீடிங் எந்த மாதிரி ஆகுது, கிளாட்டடாக வருதா,
இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பீரியட்ஸ் ஆகுது, ஆனால் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா அங்கே பீரியட்ஸே நமக்கு இப்போ ப்ரெக்னென்சியே அங்கே ஆக முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த டைமில் ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் அதுக்கெல்லாம் நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 2 மந்த் ஒன்ஸு நான் பீரியட்ஸ் ஆகிறேன் சிஸ்டர், இதை நான் எப்படி ஓவலேஷன் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாலும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அது ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த ஓவலேஷன் அந்த 24 ஹவர்ஸ் நம்ம அந்த எக்கு கருமுட்டை வந்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வந்து நம்மளால் அங்கே கன்சீவ் ஆக முடியும். ஆணோட விந்தணுக்கள் போய் அங்கே சேர்ந்து கன்சீவ் ஆக முடியும். இன்கேஸ் அங்கே டிலே ஆகிடுச்சுன்னா அதை நார்மலாக பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் சொல்கிறது, அந்த ஓவலேஷன் டே தான் எல்லாமே என்கிட்ட கேட்குது சிஸ்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெயிட் நார்மலாக இருக்குது, எக்கு குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே இருக்குன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளை தான் பண்ணியிருப்பேன், ஓவலேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். என்னோட எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். செகண்ட் திங் வந்து நான் ஓவலேஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுதான் எனக்கு சக்ஸஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தால் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகலாம். பட் அதுக்கு வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் சரி இல்லை நார்மல் ரெமெடிஸும் சரி நான் நிறைய போட்டிருக்கேன் என் சேனலில். நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு அதிகமாக இந்த பிரச்சனைகள் மூலமாக தான் நமக்கு வந்து ஃபைப்ராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நமக்கு ஃபைப்ராய்டுக்கு எக்ஸாக்ட் காரணம் இந்த காரணத்தினால நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்பெசிஃபைடாக கிடையாது. ஃபிசியாலஜிக்கலாக வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து எக்ஸாக்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரி அன்னோன் ரீசன் தான், அது எதனால் வருதுன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள் மூலமாக அதிகமாக ரிஸ்க் இருக்குது, அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.